ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அறிவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜோஹோலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதுவுமே ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ்க்கான ரெக்யர்மெண்ட். இது என்னென்னா, இப்போ 2 இயர்ஸாக தான் ஜோஹோலேருந்து இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரெக்யர்மெண்ட்டே பாருங்கள். மறுபடி இஸ் அ கரியர் ரீலான்ச் பூட் கேம்ப் ப்ரெசன்டட் பை ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். அதாவது நிறைய கேர்ள்ஸ் நம்மலாம் வந்து மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போக முடியாது, குழந்தைங்க வந்துடுவாங்க, அதை பார்க்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துடும். அப்போ நமக்கு அந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து கரியர் கேப் விழுந்துடும். நம்ம நல்லா படிச்சிருப்போம், மேபி வேலை பார்த்துட்டு இருந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கும், அதுக்கப்புறமா வேலைக்கு போகாமல் இருந்தாலும் நமக்கு கரியர் கேப் வந்துடும். அதுக்கப்புறமா ஏதாவது கம்பெனியில் போய் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ வேலைக்கு எடுக்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் இன்னும் அப்டேட் பண்ணல, இவ்வளோ கரியர் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஜோஹோவில் இந்த ரெக்யர்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆச்சு. இது உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னா உமன்ஸ் யாரெல்லாம் நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க், டெக்னிக்கலோ இல்லை நான் டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. கரியர் கேப் இருக்குது, ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கேப் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான ரெக்யர்மெண்ட். இதில் 2 போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு, இன்னொன்று டெக்னிக்கல் ரைட்டிங் ஸ்ட்ரீமுக்கான ரெக்யர்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நான் இந்த மாதிரி கரியர் கேப் இருக்குது, எனக்கு எதுவுமே நாலேஜ் இல்லை, நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா அறிவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங். இது தென்காசியில் லொக்கேட்டடாக இருக்குது. இங்கே பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங், இது எல்லாமே ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன்லையுமே சொல்லி தந்துட்டுருக்கோம். இது வந்து ட்ரைனிங் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்டு. இதுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த ரெக்யர்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். இது இங்கே கொடுத்துருக்காங்க. மறுபடி ஃப்ரம் ஜோஹோ ஸ்கூலுக்கு அட்மிஷன் ஓப்பன் ஃபார் தி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பூட் கேம்ப்பு. ஹூ கேன் அப்ளைன்றதை போட்டிருக்காங்க பாருங்கள். உமனான கரியர் பிரேக் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் ஆஃப் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் 2 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் இந்த மாதிரி மேரேஜ் ஆகியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கரியர் கேப் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் அண்ட் பிரேக் டூரேஷன் நோ பார். எவ்வளோ ஏஜ் வேணாலும் இருக்கலாம், நீங்கள் வந்து எவ்வளோ கரியர் கேப் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. குட் கமெண்ட் ஓவர் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் வந்து எழுதவும் படிக்கவும் தெரியணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எழுத படிக்க பேசவும் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வில்லிங்னஸ் டு லேர்ன் அண்ட் அடாப்ட் டு நியூ டெக்னாலஜிஸ். எப்போவுமே ஜோஹோ பொறுத்த வரைக்கும் எந்த நியூ டெக்னாலஜி வருது அப்படின்றாலும் அதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றத கொடுப்பாங்க. அப்புறம் அனாலிட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலஸ் அப்ரோச் டு ஒர்க், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு டெடிகேஷன் இருக்கணும் அப்படின்றது. ட்ரைனிங் எப்போ பிகின்ஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க பாருங்கள். 9th செப்டம்பர் 2024 ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிறது. 9th செப்டம்பரு. ஸ்டைஃபன் வந்து 10K per month வந்து தராங்க. ட்ரைனிங் லொக்கேஷன் சென்னைன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ட்ரைனிங் பீரியட் 3 months இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் இன்டர்வியூ வச்சு நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எக்ஸாம் டேட் வந்து 30th July 2024 1 PM வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறது உங்களுக்கு மெயில் வரும். அப்ளை பண்ணவங்களுக்கு மெயில் வரும். ஸோ அந்த மெயிலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கான இன்டர்வியூ வந்து 1 PM தான் நடக்குது. அதாவது 30th July. இது சென்னையில் தான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் படிச்சுட்ருக்காங்க. அவங்கள நான் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க சென்னையில் தான் போய் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டு கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணி பண்ணலாம், இல்லைனாலும் நான் ஜோஹோ வெப்சைட்டுக்குள்ளே லிங்க் போயிட்டு சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டருக்கான ரெக்யர்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகே, இதுவுமே வந்து கரியர் கேப் இருக்கிறவங்க 2 இயர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், நியூ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ண தெரியணும். இதுவும் 3 months 10K per month. 30th July 10 AM வந்து இது நடக்குது. இது சேம் டே வந்து காலையில் வந்து டெக்னிக்கல் ரைட்டருக்கான எக்ஸாம் நடக்கும். ட்ரைனிங் பிகின்ஸ் 9th September வந்து போட்டிருக்காங்க. இதுவும் 10K per month வந்து உங்களுக்கு தருவாங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் போனீங்க, இந்த பேஜுக்குள்ளே போகிறீங்கன்னா இதை ஃபர்ஸ்ட்டு வரும். இது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு மறுபடின்ற ஒரு கரியர் ரீலான்ச் பூட் கேம்ப் தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உமன் இன் டெக் டு ஜம்ப் ஸ்டார்ட் தேர் கரியர் ஆஃப்டர் அ கரியர் பிரேக். ஓகே,
இப்போவுமே ரீசெண்டாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கெலாம் நிறைய மேரேஜ் ஆகிட்டு மேம் நான் வந்து குழந்தைங்கள பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு கரியர் கேப் வந்துட்டு, என்னால் நான் திரும்ப படிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்லாம் நிறைய வந்திருக்காங்க. ஸோ என்கிட்டயுமே படிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரியர் கேப் இருக்கிறவங்க மேபி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த டெக்னிக்கலாக நமக்கு தெரியாத ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ரிவிஷன் பண்ணணும், கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து தென்காசியில் இருக்குது. இங்கே அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங், இது அருவி இன்ஃபோடெக்னு கம்பெனியும் வச்சுருக்கோம். இங்கே நம்ம வந்து பைத்தான், ஜாவா, ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், எல்லா கோர்சஸுமே வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இந்த டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவர் ப்ரோக்ராம் ஸ்ட்ரைவ்ஸ் டு ஹெல்ப் உமன் இன் டெக் டு என்டர் த ஒர்க் பிளேஸ் அகெயின். அதாவது உமன்ஸ் நீங்கள் வந்து நம்ம கேர்ள்ஸ் வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி வேலைக்கு போக முடியாமல் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடியாமல் இருந்திருப்பீங்க, அவங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொவைட் அ யூஸ்ஃபுல் லேர்னிங் ஸ்பேஸ் ஃபார் மதர்ஸ் டு ப்ரஷ் அப் ஆன் தியர் ட்ரேட். ஆமாம், இப்போ நிறைய பேர் அந்த குழந்தைய பார்த்துட்டு நம்ம அந்த மதர் ஸ்டேஜில் அப்படியே இருந்திருப்போம். நம்ம வேலைக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேற்று கூட 2 பேர் சொல்லும்போது, இன்றைக்கும் மார்னிங் ஒருத்தவங்க வந்தாங்க, நான் வந்து முடிச்சுட்டேன், ஆனால் எனக்கு இவ்வளோ கரியர் கேப், நான் 2012 முடிச்சிருக்கேன், 14 முடிச்சிருக்கேன், என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நானும் இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு நம்ம டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப படிச்சுட்டு நம்மளால் வேலைக்கு போக முடியும். நம்ம கான்ஃபிடென்ட்டை நம்ம தான் கொண்டு வரணும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருந்துச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து கோர்ஸ் பார்த்து படிக்கலாம். ஓகே, ஹூ கேன் மறுபடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நான் இது வி டூ எக்ஸ்பெக்ட் த கேண்டிடேட் ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 years இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட்டாக வந்து அன்எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கம்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. கோர்சஸ் ஆஃபர்டு இது 2க்கு மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இதில் இல்லை, ஏன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும் டெக்னிக்கல் ரைட்டிங் தான் இருக்குது. இதில் என்னென்ன தெரியணுன்றது கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணும், டெஸ்டிங் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸு, SEO, அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இதெல்லாம் தெரியணுன்றது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்லி வந்து ஸ்டாக் டெக்னாலஜி, ஜாவா, டேட்டா ஸ்ட்ரக்சர், SQL, பேசிக்ஸ் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குள்ளே போயிடலாம். சரியா, இந்த பேஜை போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்க அப்படின்னா அப்ளை ஹியர்னு இருக்கா. ஸோ இது கிளிக் பண்ண தேவையில்ல, நான் சும்மா கிளிக் பண்ணி பார்த்தேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மறுபடி சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டெக்னிக்கல் ரைட்டிங், ஸ்ட்ரீம், அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஒன்லி கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டு உமன் ரெசிடிங் இன் இந்தியா ஹூ ஆர் ஆன் அ கரியர் பிரேக். இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க, ஜெண்டர் வந்து உமன் அண்ட் டிரான்ஸ் உமன் 2 பேரும் அப்ளை பண்ணலாம். மேரிட் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. மேரிட் எல்லாம் செப்பரேட்டர் 2 பேருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சரியா, மேரேஜ் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம், செப்பரேட்டர் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களோட இமெயில் கொடுத்துக்கோங்க, கேண்டிடேட் கொடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்யர்மெண்ட் தான். ஏன்னா மேரேஜ் ஆகிட்டு இல்லை செப்பரேட்டாக இருப்போம், ஸோ நமக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருப்போம். இப்போ நமக்கு ஒரு வேலை தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோம் அட்ரஸ் கொடுங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன ஸ்பெஷலைசேஷன், எஜுகேஷனில் வந்து MSc MTech கொடுத்துருக்காங்க. வேறு அதர் ஃபீல்டாக இருக்கிறவங்க நீங்கள் அதர் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இயர்ஸ் ஆஃப் கிராஜுவேஷனு, ஆர்கனைசேஷன் லாஸ்ட்டாக எங்கே ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் நம்பர்ஸ் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, ஆர் யூ கரண்ட்லி பர்சியூங் ஃபார்மல் டிஸ்டன்ஸ் கோர்ஸ் ஏதாவது கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்ட்ரீம் அப்ளைங் ஃபார்ம்னு சொல்லிட்டு 2 ரோல் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ இயர்ஸ் வந்து கரியர் கேப் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக உங்களுக்கு கரியர் கேப் வந்தது அப்படின்றதையும் சொல்லுங்கள். மேரேஜ் போக மற்ற நிறைய ரீசன் இருக்குது, மெடிக்கல் ப்ராப்ளம் அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே, ஹவு டிட் யூ என்கேஜ் யுவர் செல்ஃப் டூரிங் யுவர் கரியர் பிரேக். அந்த கரியர் பிரேக் டைமில் நீங்கள் என்னெல்லாம் உங்களை என்கேஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒய் டூ யூ விஷ் டு ஜாயின் மறுபடி ட்ரைனிங்கில் ஏன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது. ப்ரொவிஷனல் லெவல், ரிட்டன், அதாவது எழுத எவ்வளோ தெரியும் அப்படின்றது, நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இங்கிலீஷில் நல்லா ஃப்ளூயண்ட்டாக எழுதுறீங்க அப்படின்றது, எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க அப்படின்றது, என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படின்றதை இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், பேடாக ஓகேவா குட்டான்றது கொடுத்துக்கோங்க. டூ யூ ஓன் அ லேப்டாப் டு யூஸ் யுவர் ட்ரைனிங் பீரியடில் உங்களோட லேப்டாப்பை யூஸ் பண்ண போகிறீங்க.
ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறீங்களா டெஸ்ட்டுக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ் ஆர் நோ, ஏன்னா அப்போ அதை வச்சு தான் அங்கே அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா இருக்கும். ஓகே, 3 months ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்களா சென்னைன்றதை எஸ் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே எஸ் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நோ கொடுத்தாலும் மேபி அதை வச்சு செக்ரிகேட் பண்ணலாம். வில்லிங் டு ஒர்க் நைட் ஷிஃப்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ண ரெடியா அப்படின்றது கேட்டிருக்காங்க. ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷனு, இயர்ஸ் ஆஃப் தட் ஆர்கனைசேஷன், ரோல் என்ன, டெக்னாலஜி என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன ஒர்க்கில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது. மென்ஷன் வெப் லிங்க்ஸ் ஆஃப் யுவர் கிரியேட்டிவ் டெக்னிக்கல் ரைட்டிங் பற்றி ஏதாவது நீங்கள் எழுதி வெப்சைட் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஐ கன்ஃபார்ம் டேக் த டெஸ்ட் 30 ஜூலை எடுக்க போகிறீங்களா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு எழுத போகிற எல்லா உமன்ஸுமே வந்து ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட் லெவல், நான் எப்போவுமே என்கிட்ட இந்த மாதிரி கரியர் கேப் வர எல்லார்கிட்டையுமே சொல்லுது, மேம் என்னால் படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடியும். நமக்கான ஒரு வில் பவரை நீங்கள் கொண்டுட்டு வாங்க, கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்றத சொல்லி தான் நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணி படிக்க சொல்லுவேன். அதே மாதிரி தான் நம்ம முடியும் அப்படின்னு வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Thank you so much for watching our channel. Keep on support பண்ணிட்டே இருங்க. Bye, take care. We'll see you on next video.